பொதுவாகவே நிறைய நல்ல பேச்சாளர்கள் இருக்கிற மேடையில் பேசுறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் சண்முக வடிவேலுக்கு பிறகு பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் உருண்டு உருண்டு சிரிக்க வைப்பார். இவ்வளவு நல்ல நகைச்சுவை மந்தத்தில் மகிழ்ச்சியாக சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு தேங்காய் கூட வாங்க தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்னா, சொற்பொழிவாளனாக இருக்கிறவனுக்கு தேங்காய் கூட வாங்குற அளவுக்கு அறிவு வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உண்மையை, அதை பற்றி ஒரு மணி நேரம் பேச சொன்னால் நாங்கள் பேசுவோம். தேங்காய் வாங்குவது எப்படி அப்படின்னு ஒரு புஸ்தகம் கூட போடுவோம். ஆனால் வாங்கிக்கிட்டு வந்த தேங்காயாக இருக்காது. ரொம்ப அருமையான பல செய்திகளை அவர் எடுத்து சொன்னார். நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லணும், அதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஓடி போயிடும், கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சொல்லாமல் போக முடியாது. நான் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். இனிமேல் நீங்கள் பார்லிமெண்ட் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. கண்டவனும் வர்றான், கண்டவனும் போகிறான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க, போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணிவோடு கேட்டுக்கிறேன். உங்களை பார்த்து அவங்க பயப்படுவாங்க, அது வேறு சமாச்சாரம். இருந்தாலும் உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு வேண்டுதல். அதையும் அவர்கிட்ட கேட்டுக்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் ஐயா அப்துல் காதர் அவர்களுடைய பெருமையை சொல்கிறதுனா மணிக்கணக்காக சொல்லலாம். அதை சொல்கிறேன். தம்பி மாது அவர்கள், நெல்லை ஜெயந்தா அவர்கள், நம்முடைய மருத்துவர் அம்மா அவர்கள், என்னுடைய அருமை சகோதரர் சிவகுருநாதன் அவர்கள், அம்மன் கம்பி நம்முடைய உரிமையாளர் தலைவர் அவர்கள், இந்த விழா தலைவர், இன்னும் எல்லா நகைச்சுவை மந்தத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஐயா அப்துல் காதர் சொற்கள்ல ரொம்ப வல்லவர். கவித்துவமான சொற்கள் உரைநடை பேச்சிலேயே அவருக்கு வரும். அது ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா சில பேருக்கு கவிதைன்னு சொன்னாலேயே அதுல கவிதை வராது. ஆனா அவருக்கு பேச்சிலேயே இயல்புல கவிதை வரும். அது ஒரு பெரிய அதிசயம். இப்ப நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும் நம்ம பார்த்தோம் எவ்வளவு பெரிய ஆற்றல் அப்படின்னு. சொற்கள் அவங்களுக்கு ஊழியம் பண்ணும், அப்படி நிற்கும். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பற்றி சொல்லுவாங்க. வயசான காலத்தில் அவருக்கு அந்த கை நடுக்கம் வந்துருச்சு. இப்படி இந்த கை நடுக்கம் வரும் இல்லையா ஒரு ஏஜில், அந்த கை நடுக்கம் வந்துருச்சு. அப்படி கை நடுங்கிறத பற்றி ஒருத்தர் சொன்னார். அவருக்கு கை நடுக்கம் நோய் இல்லைப்பா, அவர் கவிதை எழுதும்போது சொற்கள்லாம் வரிசையாக நின்று என்ன உங்க பாட்டில் சேர்த்துக்குங்க, என்ன உங்க பாட்டில் சேர்த்துக்கங்கிற போது போப்போ அப்புறம் வா, போப்போ அப்புறம் வான்னு சொல்லி சொல்லி அதுவே அவருக்கு கை அந்த அமைப்பா ஆயிப்போச்சு அப்படின்னு கை நடுக்கத்தை பத்தி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைய ஒருத்தர் பெருமையா பேசினார். அப்படி சொற்கள் ஊழியம் பண்ணும். சேலத்துல நானும் அவரும் ஒரு கல்யாணத்துல கலந்துக்கிறோம். தெரியும், மார்கழி விழா, அந்த திருமணம் எங்களுக்கு ரொம்ப வேண்டிய குடும்பம். அதுல சொல்றாரு, மணமக்களை வாழ்த்தும் போது மணமக்களுக்கு என்ன கொடுத்தா மகிழ்ச்சி அடைவாங்க? லட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி அடைவார்களா? துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி அடைவார்களா? வெள்ளி தட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி அடைவார்களா? நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி அடைவார்களா? இல்லை, விட்டு கொடுத்தால் மட்டும்தான் இல்லத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இது அவங்க 60ஆம் கல்யாணம் ஆனாலும் மறக்க முடியாது. விட்டு கொடுத்தால் மட்டுமே அப்படிங்கிறத ஒரு பெரிய அழகா டெவலப் பண்ணி அப்படி சொல்லி முடிக்கிற அந்த மொழி ஆளுமை அவருடைய மிகப்பெரிய ஆளுமை. நானு, அவரு, ஜகத் கஸ்பர் 3 பேரும் ஒரு மத நல்லிணக்க கூட்டம் நடத்துனாங்க. அதுல பேசுறோம். ஜகத் கஸ்பர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், யாருன்னு தெரியும். ஐயா பேசுறாங்க, நானும் பேசுறேன். அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன் பாருங்க. பேனாவை பார்த்து ஒரு கவிதை வரி சொல்றாரு. நீ யார்? இஸ்லாமியனா? குல்லா போட்டு இருக்கிறாயினர். இந்த பேனா மூடி இருக்குது இல்ல, அதுக்கு சொல்றாரு, நீ யார்? இஸ்லாமியனா? குல்லா போட்டு இருக்கிறாய்? ஆஹா, பட்டை நாமம் அடித்திருக்கிறாய். அதை விட ஒரு பெரிய அழகு அது. அந்த பேனா இங்கு பேனா. முள் முடி சூடி இருக்கிறாயே, நீ என்ன இயேசுவின் வழியா? அந்த நிப்பு இருக்குல்ல, அந்த நிப்பை பார்த்து சொல்றாரு,
அந்த முள்முடி சூடி இருக்கிறாயே, நீ என்ன இயேசுவின் வழியா? ஆனால் எழுதும் போது பட்டை அடிக்கிறாயே, சைவனோ? எல்லாத்தையும் சொல்லிட்டு பேனாவை இப்படி மூடிட்டு சொன்னாரு, அது சரி, எல்லாம் ஒன்றுதான். இந்த பேனாவை இப்படி பார்த்தா ஒண்ணுன்னு ஒரு அடையாளம் வருது பார்த்தீங்களா? எல்லா மதங்களுக்குள்ள போனாலும் எல்லாம் ஒன்றுதான்ற ஹையஸ்ட் பிலாசபிய நீ குல்லா போட்டு இருக்கிறாய், முள்முடி வைத்திருக்கிறாய், பட்டை அடிக்கிறாய், நாமம் போட்டு இருக்கிறாய் அப்படின்னு அந்த எல்லா மதங்களாவும் சொல்லிட்டு எல்லாம் ஒன்றுதான், இது ஒன் அப்படிங்கிற நம்பர் மாதிரி தானே பேனா நிக்குது. அப்படி ஒரு சிறந்த கருத்தை கேட்கிறவர்கள் மறக்க முடியாதபடி எடுத்து சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை எங்கள் அண்ணன் அப்துல் காதர் அவர்கள். வாணியம்பாடியின் வானம்பாடி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை அவர்கள். அவரிடத்திலிருந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய பல செய்தி நிறைய இருக்கு. எழுத்து, பேச்சு எல்லாமே அவரிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. ஒரு காலத்துல ஒரு திரைப்படம் வந்தது, ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு படம் வந்தது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம அந்த பழைய காலத்துல ஆடு, குருவி இதெல்லாம் வச்சு கூட நிறைய பாட்டு பாடுவாங்க. அந்த காலத்துல அப்பை நடராஜன் ஒரு பட்டிமன்றத்தில் சொன்னாரு, ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமாவை பாரு, அவர் ஆம்பளையா பொம்பளையா என்னன்னு கேளுன்னு ஒரு விஷயம். அப்ப அப்பை சொல்வாரு, அடேடே ரொம்ப ஆட்டுக்கு இந்த மாதிரி விவரமெல்லாம் ரொம்ப விவரமா தெரியும் போல் இருக்குது, மனுஷன் ஆட்டை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு போல் இருக்கு அப்படின்னு ஒரு கேலியா சொல்வாரு. இந்த ஆட்டுக்கார அலமேலுங்கிற படம் வந்து பைத்தியம் மாதிரி ஜனங்க பார்த்து நீங்க நம்ப கூட மாட்டீங்க. அதனுடைய 100வது நாள் விழாவில் ஆட்டை ஊர்வலமா கூட்டிட்டு போனான். அதை நடிச்ச ஆடு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊர்வலமா கூட்டிட்டு போறா. அதுக்கு நல்ல அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி அது ஊர்வலமா போனது பெருசு இல்லை, அந்த ஊர்வலத்துக்கு ஜனங்க கூட்டம் கூட்டமா போய் பார்க்கறாங்க. இத 2 வரியில அண்ணன் எழுதுறாங்க ஒரு கவிதையில, 2 வரியில. ஆடு என்னவோ கம்பீரமாகத்தான் இருந்தது, ஆடு என்னவோ கம்பீரமாகத்தான் இருந்தது, ஆனால் மனிதர்கள் தான் இங்கு மந்தையாகி போனார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை! ஆட்டு மந்தைன்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஆடு என்னவோ கம்பீரமாகத்தான் இருந்தது, ஆனால் மனிதர்கள் தான் இங்கே மந்தையாகி போனார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சமூக இழிவை எவ்வளவு அழகான கவிதையின் மூலமா வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். இந்த மாதிரியான எழுத்தாற்றல், பேச்சாற்றல், சிந்தனையாற்றல், சொல்வன்மை இதெல்லாம் அவர்கள் நமக்கு தமிழ் சமூகத்துக்கு வழங்கி இருக்கிற கொடை. அதனாலதான் அவருடைய பவள விழாவை இது ஒரு தமிழர்களுடைய பெருவிழாவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை மன்றம் ஒரு மிக பிரம்மாண்டமான பெரிய விழாவாக அதை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்தமைக்காக இந்த திருச்சி நகைச்சுவை மன்றத்தாரை நான் மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீங்கள் பணியுடைய நல்ல அருமையான நல்ல பணிகளை, பயனுடைய நல்ல பணிகளை செய்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். நகைச்சுவை மன்ற விழாவில் நீங்க பொதுவாக 2 செய்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சிவகுரு அவர்கள் சொன்னார்கள். 1-2 செய்திகள் நான் பொதுவாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த சொற்பொழிவை நிறைவு பண்ணுவது சரியா இருக்கும். ஐயா, நம்முடைய மருத்துவர் வாணி அவர்கள் பேசும்போது வேணி அவர்கள் ஒரு அருமையான கருத்து சொன்னார்கள். இன்னைக்கு எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ல கஷ்டப்படுறாங்க, நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு காரணமே வந்து மனிதர்களுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா அது உண்மை. அதாவது எல்லாமே இன்னைக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்பவே கூட பல பேர் இங்க இருப்பாங்களே ஒழிய ஒரு மைல்டு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். இவர் பேசணுமா, இவருக்கு அப்புறம் அவர் பேசணுமா, அவர் பேசி அதுக்கப்புறம் அவர் நிறைவுரை சொல்லணுமா, அதுக்கப்புறம் நன்றி உரைன்னு வேற ஒன்று சொல்லுவாங்களாம். இதெல்லாம் முடிஞ்சு நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போய் அந்த ஃப்ரிட்ஜை திறந்து சாம்பாரை கொதிக்க வச்சு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு இது நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. இதுல இருந்து ஏதாவது நாம தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாது, ஒன்றும் முடியாது. அப்ப நம்ம அதை ஏத்துக்கணுமா இல்லையா? ரொம்ப அழகா ஒரு டெஃபினேஷன் நம்ம வாழ்க்கையில வலின்னு ஒன்று உண்டாகுதுங்கிறான் பாருங்க, அதை பத்தி ரொம்ப பியூட்டிஃபுல் டெஃபினேஷன் ஒன்று இருக்கு. வாட் இஸ் பெயின் அப்படின்னு கேட்டான்.
பெயின் இஸ் நத்திங் பட் refusing to accept the reality. Whenever you refuse to accept the reality, எது அங்க நிதர்சனமான உண்மையோ அதை நீ ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிற போதெல்லாம் வலி வரத்தான் செய்யும். பெயின் இஸ் நத்திங் பட் refusing to accept the reality. அது அப்படிதான். பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் பத்தி சொன்னார் இல்லையா சார், மனைவியோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குன்னு சொல்லவே முடியாது சார். மனைவியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாரோட எந்த கேள்விகளுக்குமே எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கலாம் சொல்லிட முடியாது. ஏதோ ஒன்று சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். அவங்க அதை ஏத்துக்கலாம், ஏற்றுக்காம போலாம். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட்டோம்னா முடியவே முடியாது. அப்போ வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். உலகத்தில் சில விஷயம் நடக்கும், அதை நாம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் இந்த ஹெச்ஆர் கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. சார் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன் சார், ஆனாலும் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க சார், குறை சொல்கிறாங்க சார், நான் இன்னும் இப்படி பண்ணலை அப்படி பண்ணலன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒன்று சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு. நாம் எல்லாமே சரியாக பண்ணிட்டதால நம்மளை எல்லாருமே பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. எல்லாமே நீங்கள் சரியாக பண்ணிட்டதாலேயே எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. யூடியூப்ல கூட என்னுடைய பேச்சில் இருக்கு அந்த பகுதி. ஒரு அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்ல ராத்திரி 8 மணிக்கு க்ளோஸ் பண்ற போது ஒரு நாய் உள்ள வந்தது சார். உள்ள வந்த நாய் ஒரு பேஸ்கெட்டை கவ்விக்கிட்டு வந்தது. அந்த கடைக்காரர் ஆச்சரியப்பட்டு அடையே இந்த பேஸ்கெட்டை கவ்விக்கிட்டு வருதுன்னு பார்த்தா அதுல ஒரு குறிப்பு இருக்குது. என்னென்ன வேணும், பால். அது சில பெண்களுக்கு ஒரு நல்ல பழக்கம், காலம்பரை என்ன வேணுமோ அதை ராத்திரி கடை சாத்தினதுக்கு அப்புறம் எழுதி கொடுப்பாங்க. இதெல்லாம் உள்ள போட்டுருக்குது பேஸ்கெட்டுக்குள்ள. அந்த கடைக்காரர் பார்த்துட்டு உடனே பால் பாக்கெட்டு, மேட்ச் பாக்ஸு, காலம்பரைக்கு வேண்டியது முட்டை என்னெல்லாமோ எடுத்து எல்லாம் உள்ள போட்டு அந்த நாயை எப்படி பார்த்தா பைய திருப்பி காட்டுச்சு, அதுல பணம் இருக்குது. அந்த பணத்தை எடுத்துட்டு அவர் சில்லறையை போட்ட உடனே வாலாட்டுச்சு, அதாவது தேங்க்ஸ் பண்ணுதான், நன்றி அப்படின்னு. இவருக்கு அந்த நாயை பார்த்து ஒரே ஆச்சரியம். அடே எப்படிப்பட்ட நாய், டக்குனு கடையை முன்னாரு, இது யார் வீட்டு நாயின்னு பார்க்கணும்னு ஃபாலோ பண்ணி கூட வந்தா பஸ் ஸ்டாப்ல வந்து நின்று நம்பர் பார்த்து ஏறுது. அங்கெல்லாம் டிரைவர்கிட்ட தான் டிக்கெட் வாங்கணும், கண்டக்டர்னு தனியா இருக்க மாட்டாங்க. இவர் நேராக டிரைவர் கிட்ட போய் அந்த சில்லறைய அந்த பைய காட்டுது. அவர் எடுத்துட்ட உடனே கரெக்டா அது ஸ்டாப் வரும்போது மறுபடியும் வாழை ஆட்டுச்சு, எங்க இறங்கணுமோ அங்க வாழை ஆட்டுச்சு. டிரைவர் வண்டி நிறுத்தினாரு, இறங்கிடுச்சு. உடனே இந்த கடைக்காரர் கூட இறங்கி இது யார் வீட்டு நாயின்னு பார்த்தா ஒரு சிக்னல் வருது சார், ரோடு சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுது. நிறைய நாய் சிக்னலை மதிக்கிறதே இல்லை. நீங்க ஏன் கை தட்டினீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. சாதாரண ஒரு விஷயம் சொன்னேன், அவ்வளவுதானே. நிறைய நாய் சிக்னலை மதிக்கவே மாட்டேங்குது இல்ல. இந்த நாய் சிக்னலை மதிச்சுட்டு கிராஸ் பண்ணி அந்தாண்ட போச்சு. அந்த வீட்டுக்கு போய் சார் காலிங் பெல் அடிக்குது சார். அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தான். இந்த சூப்பர் மார்க்கெட்காரன் நினைச்சா என்ன நாய் எவ்வளவு பிரில்லியன்ட்னு. ஆனா அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தவன் மட்டும் அந்த நாய் தலைமையில ஒண்ணு வச்சாம பாருங்க, வச்சுட்டு அறிவு கெட்ட நாய் அப்படி. இந்த கடைக்காரன் கோபமா சொன்னான், இந்த மாதிரி ஒரு நாயை நான் என் லைஃப்லயே பார்த்தது இல்லை, எவ்வளவு பிரில்லியண்டா எல்லாம் பண்ணுது, அதை போய் அறிவு கெட்ட நாயேன்னு அடிக்கிறியே. அந்த வீட்டுக்காரன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, எத்தனை தடவை இதுக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா, நீ போகும்போதே சாவி எடுத்துட்டு போ, வந்து காலிங் பெல் அடிக்காத, திறந்துட்டு நீயா உள்ளவான்னு சொல்லி இருக்கிற. இந்த நாய்க்கு அது விளங்குச்சா அப்படின்னா. நீங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க பார்த்து பார்த்து எல்லாருக்கும் ஒண்ணு பண்ணியிருந்தா கூட இந்த நாய் இதை ஏன் செய்யல அப்படின்னு கேட்கறதுக்கு 4 பேராவது உலகத்துல இருப்பான். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க 100% நான் கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த நாய் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு உலகத்துல 4 பேர் ரெடியா தான் இருப்பார். அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி கவலைப்படக்கூடாது. பட் அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அது என்ன? அதான் அறிவு வளர்ச்சிக்கு அடையாளம். யார் புகழ் உரைக்கு மயங்குவதில்லையோ அவர்கள் விமர்சனங்களுக்கும் பயப்படுவது இல்லை. இதான் கிளாரிட்டி. யார் புகழுரைகளை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லையோ
அவர்கள் விமர்சனங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். புகழுக்கு ஏங்காதீர்கள், உங்களை பற்றிய குறைகளையும் பொருட்படுத்தாதீர்கள். உங்களுக்கு மன அழுத்தமும் இருக்க முடியாது, மன வருத்தமும் இருக்க முடியாது. இதை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்ன தெரியுங்களா, இப்ப நம்மளை குறை சொல்றதை பத்தி சொன்னேன். நம்ம கிட்ட சுத்தி இருக்கிறவங்க 100% பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. 100% பெர்ஃபெக்டா நம்ம கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன கணக்கு கொடுப்பாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10 காசு 20 காசு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. வருத்தப்படவே கூடாது. நான் படித்த பொன்மொழிகளில் என்னை ரொம்ப தூக்கி சாப்பிட்ட பொன்மொழி என்ன தெரியுங்களா, நல்ல நீரில், இந்த வார்த்தையை கவனிக்கணும், நல்ல நீரில் மீன்கள் வாழ முடியாது, நல்ல நீரில் மீன்கள் வாழ முடியாது, அதுபோல் மிக நல்லவனுக்கு பின்னால் மக்களால் நிற்க முடியாது. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? என்ன, அழுக்கான தண்ணியில தான் பூச்சியும் புழுவும் இருக்கும், மீன் இருக்கும். பளிங்கு மாதிரி தண்ணி சுத்தமா இருந்ததுன்னா மீனால வாழ முடியாது. அதனால இந்த நாட்டில் 100% சுத்தமா அப்படின்னா புழுகுறான்னு அர்த்தம், சான்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பான். இது லட்சத்துல இருக்கும், சிலது கோடியில் இருக்கும். அதான் வித்தியாசமே ஒழிய பெருசா நீங்க அது எல்லாம் 100% பெர்ஃபெக்ட்டா அப்படின்னா 100% பெர்ஃபெக்ஷன் நாட் அட் ஆல் பாசிபிள். பிராக்டிகலி நாட் அட் ஆல் பாசிபிள். காம்ப்ரமைஸ் இல்லாம உலகத்துல வாழ முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க, என் டிரைவர் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கலாம், என் செக்ரட்டரி இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம், என் ஒய்ஃப் இன்னும் கொஞ்சம் அறிவாளியா இருந்திருக்கலாம், இருந்திருந்தா ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிருப்பாளே. நானே பாதி என் ஒய்ஃப்ட சொல்வேன், ஏன்னா இது உனக்கு தானா தோணாதா, உனக்கு இது தானாவே புரியாதான்னு. அதுக்கு ஒரு பதில் சொல்லுவா பாருங்க, புரிஞ்சிருந்தா நான் மீட்டிங்க்கு நானும் 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பேன். புரியாததால தான் திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். புரியுதா? புரியாததுங்கிறதுக்கு புரியுதான்னு கேட்குற. எப்படி? புரிஞ்சிருந்தா நானும் மீட்டிங்க்கு 1 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பேன். புரியாததால தான் நான் இங்கே உட்காந்து திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். புரியுதா அப்படின்ட்டு உள்ள போவா. அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டா, சார் ஒரு நாள் உனக்கு எத்தனை தடவை நான் ட்ரெயின் பண்றேன், எவ்வளவு சொல்லி கொடுக்குறேன், உன்னை மறந்துடுறீங்க. என்ன எப்பவுமே நான் உங்களை விட 5 வயசு சின்னவ, எப்பவுமே நான் உங்களை விட 5 வயசு சின்னவ. என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு குரோத்துக்கு போனாலும் என்னோட குரோத் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். இது ஏன் உனக்கு விளங்கலன்னு கேட்கிற. கரெக்ட். எப்பவுமே நான் உன்னை விட 5 வயசு சின்னவ, இது உனக்கு விளங்கலையா அப்படின்னு கேட்கிற. இப்ப நம்மளை விட நம்ம யாரையும் கூட சொல்றோம், இவங்க இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை. நீங்க லைஃப்ல அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா, ஒரு வருத்தமா, ஒரு வேதனையா எடுத்துக்கிட்டு எப்ப துன்பப்படுறதா இருந்தாலும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு நான் வழக்கமா ஒரு சம்பவம் சொல்றது உண்டு. ஒரு தடவை மார்க்கெட்ல நம்ம ஊர்ல தெனாலிராமன் மாதிரி முல்லா நசுருத்தின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அராம்புல. அவரு மார்க்கெட்ல கழுதையில் இப்படி போயிட்டு இருக்கிறாரு. அங்க அராபுல எல்லாம் வந்து கழுதை அவங்க வீட்டில் வாகனமா வளரும். அதுல அவர் போயிட்டு இருக்கிறாரு, அதுல போயிட்டு இருக்கிறாரு, வேகமா போறாரு, பயங்கர வேகத்துல போறாரு. உடனே கடைக்காரெல்லாம் கேட்டான், முல்லா எங்க வேகமா போறீங்க, எங்க வேகமா போறீங்க, என்ன அவசரம், என்ன எனி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டான். அவர் பதிலே சொல்லல, அவர் பாட்டுக்கு போயிட்டார். இவங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னு கேட்டா, நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்லலையேன்னு வருத்தப்படுவாங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க, ஒருத்தரை சௌக்கியமானு கேட்கறதா நம்ம வேலையை ஒழிய பதில் சொல்றதும் சொல்லாததும் அவன் இஷ்டம். நம்மால் பல பேர் நான் கேட்டேன் பதில் சொல்ல மூஞ்சியை திருப்பிட்டு போயிட்டான், இனிமே அவன் மூஞ்சில எப்படி முடிப்பேன், கேட்கறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. விருப்பப்பட்டா பதில் சொல்லலாம், விருப்பப்படாட்டி பதில் சொல்லாம போகலாம். இப்போ டிவி இன்டர்வியூல போய் நாங்கள் உட்காடுறோம், எங்களை வேணும்னே இம்சை பண்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதாவது என்ன சொன்னா அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்பாங்க. உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, தாட் புட்டு மைக்க புடுங்கி தூக்கி அந்தாண்ட போட்டு இன்டர்வியூ விட்டு அந்தாண்ட ஏஞ்சி போவாங்க. ஒன்றும் அவசியமே கிடையாது. நம்மளை இன்டர்வியூ பண்றவன் 4 கேள்வி தப்பா கேட்டா என்ன சொல்லலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன் கேட்கறதுக்கு உனக்கு ரைட் இருக்கிற மாதிரி பதில் சொல்லாமையும் சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது. கேட்கறதுக்கு உனக்கு ரைட் இருக்குன்னா பதில் சொல்லவோ சொல்லாம இருக்கவோ எனக்கு ரைட் இருக்கு. நீ உன் ரைட்டை பாரு, நான் என் ரைட்டை பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு மைக்கு தூக்கி போட்டு தாட்டு பூட்டுன்னு பிபி எகிரி வீட்டுக்கு வந்து மாத்திரையை போட்டு எதுக்கு இதெல்லாம்? நம்ம வாழ்க்கையில எப்பவுமே என்ன பண்றோம், அவன் இப்படி இருக்கலாம், இவன் இப்படி இருக்கலாம். இவர் போகும்போது கேட்டான், ஏன் போற வேகமானு பதில் சொல்லலை. எல்லாரும் வருத்தப்பட்டான். மறுநாள் இவர் வராரு பாருங்க,
கழுதையை விட்டுட்டு வந்தாரு. கேள்வியை மறுபடியும் கேட்டான். நேத்திக்கு நீ வேகமா போன, உன்னை நிறுத்தி நாங்க கேள்வி கேட்டோம், நீ ஏதாவது மரியாதையா பதில் சொன்னியா? நீ எங்க வேகமா போறேன்னு கேட்டோமே, பதில் சொன்னியா? அவர் கேட்டாரு, யாரு வேகமா போனா? நீ கரெக்டா சொல். கழுத. அதை கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு தைரியம் இல்லை, அந்த கழுதையை கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு துப்பு இல்லை. சும்மா உட்காந்து போன, ஏன் உயிரை எடுக்கிறீங்க, ஏன் வேகமா போன, ஏன் வேகமா போனேன்னு. ஏன் வேகமா போனேன் அதுக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? இவெல்லாம் கேட்டான், உன் கழுதையை பத்தி உனக்கு தெரியாதான். உங்களுக்கெல்லாம் ஏன் கழுதையை பத்தி தெரியாது என்ன? இது வரைக்கும் நான் சொன்னபடி அது நடந்ததே இல்லை. ஏன்? அது கழுத. சொன்னபடி கேட்டாது அப்புறம் எப்படி? அது கழுத, சொன்னபடி கேட்காது. ஆனா நான் இப்ப ரொம்ப சௌரியமா இருக்கேன். எப்படி சௌரியமா இருக்கு? அது வேகமா போனா வேகமா வேலையை முடிச்சுக்கணும், மெதுவா போனா மெதுவா முடிச்சுக்கணும். அது தெக்க போனா தெக்க வேலையை முடிச்சிடணும், வடக்க போனா வடக்க வேலையை முடிச்சிடணும். நான் இப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறேன், கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் நான் அதே தான் சொல்றேன். நீங்களும் லைஃப்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா பல கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத தவிர வாழ்க்கையில வேற வழி கிடையாது. பல கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணா மட்டும்தான் கம்ஃபர்டபுள் லைஃப் நடத்த முடியுமே ஒழிய, இவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், இவனுக்கு என்ன வந்தது, நம்ம அதை பத்திலாம் சீரியஸா எடுத்துக்கிட்டா அவங்க சொன்ன மாதிரி தினம் உங்களை தான் பார்க்க வேண்டியிருக்கும். நான் இப்ப அவங்க கிட்ட போகாம இருக்கிறதுக்கான ஏற்பாடு என்னென்ன உண்டோ அவ்வளோத்தையும் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எவ்வளவு சொன்னாலும் வர்றவங்க வருவாங்கங்கிறாங்க. நீங்க சொன்னதுனால யாரும் வராம இருந்துட மாட்டாங்க, வர்றவங்கலாம் வருவாங்க. குறைஞ்சபட்சம் ஒண்ணு பண்ணுங்க, என்ன, நகைச்சுவை மன்றத்துக்காவது வந்துகிட்டு இருங்க. அப்போ அவங்ககிட்ட போற ஒரு 4 பேர் குறைவீங்க. சார் சிரிக்கணும் சார், மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கணும் சார், இல்லாட்டி மசில்ஸ் எல்லாம் கிராம்ப் ஆயிடும். அப்படியே அது சுருக்கம் முடிச்சு போய் அதுல எத்தனை விதமான நோய் வருது தெரியுமா? மன மகிழ்ச்சியோட இருப்பதற்கு உரிய ஒரு தன்மையை நாம வைத்துக் கொள்ள வேண்டும். சிந்திக்க பழகணும், சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகணும். என்னென்ன வகையில இன்னொன்னு சொல்லட்டுமா? இதை சொல்லி நான் முடிச்சிடறேன், நிஜமாவே இதை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது எது எது இயல்பா நடக்குதோ அது என்ன ஏதுன்னு போட்டு குடையக்கூடாது. தானா இயல்பா சில விஷயம் நடந்துடும். இப்போ நகைச்சுவை மன்ற ஆண்டு விழான்னு சொன்னா ஒரு 15 பேராவது பேசுவாங்க அப்படிங்கறத ஒன்றும் பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. நீங்க லைன்ஸ் ரோட்டரி எல்லாம் போனீங்கன்னா முதல்ல பேனர் பிரசன்டேஷன் அப்படின்னு ஒரு 2.5 மணி நேரம் நடத்திட்டு அப்புறம் சொற்பொழிவாளரை சாப்பாட்டு நேரத்தில் கரெக்டா விடுவாங்க. கரெக்டா அங்க அந்த சாப்பாடு திறந்ததுக்கு அப்புறமா பேசு, முடிஞ்சா பேசு அப்படின்னு விடுவாங்க. அதெல்லாம் பத்தி நம்ம இதெல்லாம் கவலைப்பட முடியுமா? எது இது சொற்பொழிவு நமக்கு சாப்பாடு போடுது, அவனுக்கு போடுதோ இல்லையோ நமக்கு சாப்பாடு போடுது, நாம பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? நான் என்னதுக்கு சொல்ல வரேன், சில விஷயம் நடக்குதுன்னு சொன்னா உங்க லைஃப்லயே இது இது அறிவுபூர்வமாக இதை நான் ஆராய்ந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஓஷோ ஒரு கதை சொல்றாரு. இந்த தவளை இருக்குல்ல, தவளைக்கு ஒரு கஷ்டம் உண்டு, அதுக்கு நடக்க முடியுமா? நீங்க தவளை நடந்து போய் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? தத்தி தான் போகும் தவக்கலை. இந்த தவளைக்கு நடக்க முடியாது. அதுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 காலை பின்னாடி இப்படி ஊனி அப்படி ஜம்ப் பண்ணி முன்னாடி காலை அப்படி வச்சு ஜம்ப் பண்ணி தான் தவளை போகும். நமக்கு 2 கால் இப்படி அமைஞ்சு போச்சு, முன்னாடி கால் இந்த பின்னாடி காலை ஊனி முன்னாடி கால் அப்படி ஜம்ப் பண்ணி நம்ம போக வேண்டி இருக்குன்னு தன்னை பத்தி வருத்தப்பட்டுக்கிட்டு தவளை என்ன பண்ணுச்சு, இது என்ன இப்படி இருக்குன்னு திரும்பி பார்க்கும்போது இதுக்கு ஒரு பேர் தமிழ்ல இருக்கு, ரயில் பூச்சின்னு ஒரு பூச்சி சொல்லுவான், மரவட்டைன்னு சில பேர் சொல்லுவான். நீங்க அதுல 2 டைப் இருக்கு, கருப்பு ஒன்று இருக்குது, இன்னொன்று சிவப்பு ஒன்று இருக்குது. கருப்பு கொஞ்சம் சின்னதா இருக்கும், சிவப்பு வந்தே பாரத் மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் பேசஞ்சர் மாதிரி இருக்கும். அந்த அந்த சிவப்பா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா கால் எப்போது பொழுது போகாத போது வச்சு எண்ணி பாருங்க, அப்பதான் உங்களை பத்தி பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா நினைப்பான். நீங்க அதை எண்ணி பாருங்க. ஐ திங்க் ஒரு 200 காலாவது இருக்கும், அதுக்கு ஒரு 200 காலாவது இருக்கும். எதுக்கு? அந்த பூச்சிக்கு. இந்த தவளை என்ன கேட்டுதான் அதை பார்த்து
எப்படி உன்னால நடக்க முடியுது? எனக்கு இந்த ரெண்டே காலை வச்சுக்கிட்டு இந்த கால் போறது வரதுங்கிறதே நடக்க மாட்டேங்குது. நீ 200 கால் வச்சிருக்கிறியே, எந்த காலை முன்னாடி வைப்ப, எந்த காலை பின்னாடி வைப்ப, எந்த காலுக்கு அப்புறம் எந்த கால் அப்படிங்கறதுலாம் உனக்கு தடுமாற்றமே வராதா? எப்படி நடக்கிற கொஞ்சம் சொல்லி காட்டு அப்படின்னு. அதுக்கு அப்புறம்தான் அந்த பூச்சி யோசிக்க ஆரம்பிச்சுதான், நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எந்த காலை முதல்ல வைக்கிறோம், ஏன் அந்த காலை வச்சு அப்புறம் இந்த காலை வைக்கிறோமா, இந்த காலை வச்சு அந்த காலை வைக்கிறோமா. அன்னையிலேருந்து அதால நடக்கவே முடியலன்னா. இப்ப நான் சொல்ற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. பல பேர் லைஃப்ல வேண்டாத விஷயங்களை குடைய ஆரம்பிச்சுதான் அவன் லைஃபையே கெடுத்து ஒரு அறப்பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பான். அது ஏதோ குண்டலினின்னு ஒண்ணு இருந்தா இருந்துட்டு போகுது, இல்லைன்னா இல்லாம போகுது. அந்த குண்டலினி ஏறுமாமே சார், அது இங்கேருந்து மேல ஏறுமா, நிஜமாவே ஏறுமா, ஆஃப் ஹெச்பி மோட்டர் வச்சா ஏறுமா, அது ஏறுறவன் அரலூசா மாறிடுவானாமே, கரெக்டா நான் ஏத்தி பார்க்க. இதெல்லாம் நமக்கு வேண்டியதே இல்லை. உனக்கா குண்டலினி ஏறுனா ஜம்ப் பண்ணு, குண்டலினி ஏறலையா கம்முன்னு விட்டுடு. இது எப்படி என்ன ஏதுன்னு ரிசர்ச்ல போய் நீ மாட்டேன்னா பல சமயத்துல கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இப்ப நீங்க பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு, தாயத்தை கட்டலாமான்னு யோசிக்கிறேன். நான் ரிலீஜியஸ் ஃபைத்தை கிண்டல் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் எந்த மத ஒரு விஷயத்தையும் குறை சொல்லலை. எல்லா மதங்கள்லையுமே இது மாதிரி நம்பிக்கை இருக்கு, எல்லா மதங்கள்லையுமே இருக்கு. அதாவது ப்ரே பண்ணி பார்க்கலாம், தொழுகை பண்ணி பார்க்கலாம், கயிறு கட்டி பார்க்கலாம், தாயத்தை கட்டி பார்க்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு ரிலிஜன்லையுமே இருக்கு. ஸோ எனக்கு எந்த ரிலிஜனை பற்றியும் தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் பண்ணல. பல பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுன்னா நான் இந்த ப்ராப்ளத்திலேருந்து வெளியே வருவேன், நான் என்ன பண்ணுனா இந்த ப்ராப்ளத்திலேருந்து வெளியே வருவேன், அதுக்கான வழியை சொல்லி கொடுத்துட்டு போறேன். புத்தர் ஒரு முறை உட்கார்ந்து இருந்தாரு, குடிக்கணும் தண்ணீர்னு அவருக்கு தோணுச்சு. ஆனந்தன்கிற சிஷ்யனை கூப்பிட்டு சொன்னாரு, ஆனந்தா எனக்கு தண்ணி குடிக்கணும் போல் இருக்கு, அந்த சுனையில ஒரு மலையிலேருந்து தண்ணி விடுது, அந்த சுனையில் அங்கே விடுது பத்தியா, அந்த இடத்துல போய் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா, அங்கே தண்ணி நல்லா இருக்கும், போய் எடுத்துட்டு வா, என் கமண்டலத்தை எடுத்துக்கோ, தண்ணி எடுத்துட்டு வா. இவர் போய் அந்த இடத்துக்கு போகும்போது ஒன்று நடந்து போச்சு சார். ஒரு மாட்டு வண்டிக்காரன் மாட்டு வண்டியில வந்து அந்த அந்த பகுதியை, அந்த சின்ன ஓடை, அந்த ஓடையை கிராஸ் பண்றான். உங்களுக்கு தெரியும், மாட்டு வண்டி சக்கரம் அதில் ஏறி இறங்குனா தண்ணி என்ன ஆகும், கலங்கி போச்சு. அப்படியே கலங்கி போன உடனே கமண்டலத்தோட நிற்கிறான். கலங்கின தண்ணியை எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் நின்னான். அது தெளியுமான்னு பார்த்தான். அந்த வாட்டர் வர்ற ஃபோர்ஸ்ல தெளியவே இல்லை. அவன் உடனே திரும்பி வந்து கேட்டான் புத்தர்கிட்ட, அந்த இடம் கலங்கிருச்சுங்க தண்ணி, நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா, ஒரு 15 அடி இன்னும் அந்த பக்கமா போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னா. ஆஹா, அந்த இடத்துல இருந்து தான் தண்ணி வேணும், எனக்கு அதே இடத்துல இருந்து தான் தண்ணி வேணும். இவன் மறுபடியும் போய் நின்று இப்படியே பார்த்தான். 15 நிமிஷம் ஆச்சு, தெளியவே இல்லை. திரும்பி வந்தான், என்னங்க தெளியல அந்த இடத்துல, நான் வேணா இந்த பக்கமா ஒரு 10 அடி தள்ளி போய் எடுத்துட்டு வரட்டுமா, வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ அங்கேயே போய் எடுத்துட்டு வா. இது மாதிரி ஒரு 3-4 தடவை அலைய விட்டுட்டு கடைசியா ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு தெளிஞ்சிருச்சுங்க நல்ல தண்ணி. அவன் கமண்டலத்தில் எடுத்துட்டு வந்து புத்தர் கொடுத்தான். இப்பதான் புத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு, ஆனந்தா இந்த தண்ணீர் தெளிவடைவதற்கு நீ என்ன செய்தாயின்னு கேட்டார். இந்த தண்ணீர் தெளிவடைவதற்கு நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், நான் ஒன்றுமே செய்யவில்லை அப்படின்னா. இதுதான் வாழ்க்கையே. சில பேர் தங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று மேலும் மேலும் பிரச்சனைகளை சாக்கடையாக்கி விடுகிறார்கள். சில நேரங்களில் நீ ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் அந்த பிரச்சனை தானாகவே தெளிவடையும். இந்த அடிப்படை சீக்ரெட் பல பேருக்கு புரியல. என்ன தெரியுங்களா, இது வந்த உடனே அப்படி பண்ணி பார்க்கலாமா, இப்படி பண்ணி பார்க்கலாமா, அப்படி பண்ணி பார்க்கலாமா, ஒன்றும் வேணாம். அந்த கிளாஸுக்கு போலாமா, இந்த சாமியார்ட்ட போலாமா, இந்த தாயத்தை கட்டலாமா, இந்த யாகத்தை பண்ணலாமா, இந்த அதை உருட்டலாமா, இதை பண்ணலாமா, இது என்ன பண்ணாலும் சரி, சில நேரங்களில் உங்களுக்கு எதையும் செய்யாமல் இருப்பதன் மூலமாகவே பிரச்சனை தீர்ந்து விடும். இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. புத்த மடத்துக்கு நீங்க போய் ஒருத்தன் பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. வேலைக்கு அவன் சாப்பிடலாம், அவனை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவனை பத்தி எந்த கவலையும் போட மாட்டாங்க. அவனுடைய ஈகோவுக்கு
இவங்க எந்த விதமான மரியாதையும் கொடுக்காம பேசாம இருக்க அவனுடைய அந்த பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சு போய் அவன் நார்மல் ஆயிடுவான், அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுவான். இது எதுக்காக சொல்ல வர, எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் சிற்றறிவை வைத்துக் கொண்டு தீர்க்க தொடங்கினால் அந்த ரயில் பூச்சி நடப்பது எப்படி என்று யோசித்த பிறகு நடக்க முடியாமல் போனதை போல வாழ்க்கையில் சில செயல்கள் எப்படி நடக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட ஆரம்பித்தால் அந்த செயல் செய்ய முடியாதபடி போய்விடும். சில நேரங்களில் சும்மா இருப்பதே கூட மிகப்பெரிய நிம்மதியை தரும். சும்மா இரு, சொல்லற. வணக்கம்.